நம்ம ஃபார்மில் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 50க்கு மேற்பட்ட முட்டைகளை எப்படி ஹேச்சிங் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. இன்னைக்கான வீடியோ அதை பற்றியே ஒரு சின்ன அப்டேட்டுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வச்ச முட்டைகள் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா கேன்லிங் பார்க்கணுங்க. ஃபஸ்ட்டு நம்ம கோழியை பார்த்தீங்கன்னா முட்டையை எதையும் கலைக்காமல் எடுத்து வெளியே விடணுங்க. உங்களோட மொபைல் ஃபோனில் ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா முட்டையை வச்சிங்கன்னா அதில் உங்களுக்கு நரம்பு தெரியுங்க. இந்த நரம்பு தெரிஞ்சதுன்னா அதில் கரு வளருதுன்னா அர்த்தங்க. சப்போஸ் அதில் கரு இல்லை அப்படின்னா முட்டை எம்டியாக இருக்குங்க. இந்த எம்டியாக இருக்கிற முட்டை வளர்றதுக்கு சான்ஸ் இல்லைங்க. ஸோ இந்த மாதிரி கரு இல்லாத முட்டைகளை நீங்கள் தனியாக எடுத்து வச்சிருங்க. அதால் ஒரு யூஸும் இல்லை. 4வது நாள்ல இருந்தே பார்த்தீங்கன்னா முட்டைக்கு கேன்லிங் பார்க்கலாங்க. நீங்கள் இப்போ தான் பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக டே 7லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு சில முட்டைகளில் கரு வளர்ச்சி கம்மியாக தாங்க இருக்கும். ஸோ கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா டே 7லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நம்ம கேன்லிங் பார்த்து முடிச்சாச்சுங்க. வெள்ளை கோழியில் பார்த்தீங்கன்னா 3 முட்டை வேஸ்ட்டுங்க. அப்புறம் நம்ம கருப்பு கோழியில் பார்த்தீங்கன்னா 4 முட்டை வேஸ்ட்டுங்க. நம்ம காக்கோழி பார்த்தீங்கன்னா 1 முட்டை வேஸ்ட் பண்ணியிருக்குதுங்க. டோட்டலாக 8 முட்டை வேஸ்ட்டுங்க இந்த பேட்சில்.